இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விடுவார்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தேவனுடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்திற்குள் இருப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். ஒரு சிலர் பலத்தோடும் சிலர் பலனற்றும் இருக்கின்றார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடையவர்களுக்கு தேவையானவற்றை அதின் காலத்திலே குடிக்கிறவராயிருக்கிறார். ராஜாவாகிய ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரோடு சார்ந்திருந்த வேளைகளில் பெருங்கூட்டமான எத்தியோப்பியர்களை முறியடித்தான். ஏனெனில் ஆசாவும் அவனுடைய யுத்த மனுஷர் யாவரும் கர்த்தருடைய சேனையாய் எழுந்தார்கள். கர்த்தரால் எத்தியோப்பியருக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இதே பிரகாரமாக ராஜாவாகிய ஆசாவுக்கு எதிராக பாஷா என்னும் ராஜா யுத்தத்திற்கு வந்தபோது அவன் தன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்திராமல் சீரியாவின் ராஜாவின் நம்பி உடன்படிக்கை செய்தான். இதனால் கர்த்தர் ஆசாவுக்கு சீரிய படைகளை முறியடிக்கும்படியாய் கொடுத்த பலத்தை இழந்து போனான். ஏனெனில் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகி அவருடைய நீதியை அசைத்தை பண்ணினான். பிரியமானவர்களே, நாமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் உட்பட்டவர்களாக தேவ வார்த்தையின்படி வாழும்போது தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்கின்றது. எனவே நாம் கர்த்தரின் வழிகளில் நடந்து அவரோடு இருப்போம். அப்பொழுது வாக்கு மாறாத கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது.